டேய் கண்ணா, அனு நீ ஆஃபீஸ் வந்திருக்கியா இல்லைன்னு எனக்கு கால் பண்ணி கேட்குறா. நீ இன்னும் அந்த அப்ரைசல் கான்லேயே தான் இருக்கியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அனுட்டு நீ இங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டேன். அந்த விங்கில் இருக்கலாம், பிரேக்கில் வராலாம். நீ கொஞ்சம் நார்மலாக இருறா. ஹே கண்ணா. ஓகே. ஹே என்னடா ஆச்சு? கால் பண்ணால் ரீச்சே ஆகலை. மார்னிங்லேருந்து உன்னை பார்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்க தெரியுமா? கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு, சாரி சொல்லு. ஓகே, அப்ரைசல் வந்துருச்சு தெரியும்ல? ஸ்டீவன் சொன்னார். கங்க்ராட்ஸ். என்னடா ஒரு எக்ஸைட்மெண்ட்டே இல்லாமல் சொல்கிற? ப்ரொமோஷன் வந்த விஷயத்த உன்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னு எவ்வளோ ஈகராக வந்தேன் தெரியுமா? ஆனால் நீ என்னன்னா, சரி உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னடா என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, சொல்லு. ஓ அப்ரைசல் என்னாச்சு? வேற ஏதாச்சும் பேசுமா? ஏன்டா அதான் அப்செட்டா? ஓ அப்போ தெரிஞ்சுட்டே தான் கேட்குறியா? இல்லைடா எனக்கு எதுவுமே தெரியாது. அது எப்படி தெரியாமல் இருக்கும்? உன் ப்ரமோஷன் வந்ததும் எந்த பற்றி மறந்துட்டல? ஏய் எனக்கு எதுவும் தெரியாதுடா, சாரி. அப்படி எதுவும் மீன் பண்ணி நான் பேசல. நம்ம 2 பேருக்கும் ஒரே டென்விட்டி தான். இன்ஃபேக்ட் உன்னோட ஜாஸ்தி ஒர்க் பண்ணது நான். ஆனால் நான் A2, உனக்கு ப்ரமோஷன். ஏன்டா கம்பேர் பண்ணிக்கிற? உன் ரோல் வேற, ஏன் ரோல் வேற. ஆனால் மேனேஜர் ஒன்று தானே. அந்த மேனேஜரு உன்னை பார்த்து பல்லு காட்டும் போது நினச்சேன். வாட்? என்ன சொல்ல வர நீ? அப்போ இதெல்லாம் என்னோட ஒர்க்னால இல்லையா? என்னோட உழைப்புனால இல்லையா? அந்த மேனேஜர் எனக்கு ஏதோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது நான். ரெகக்னேஷன் கிடைக்காம ஆவரேஜ் ரேட்டிங் வாங்கிப்பார், அப்போ புரியும். ஈஸியாக வேலையை பார்த்துட்டல. ஷிட், you are so cheap. You are sick. You have gone mad. ஒரு பொண்ணு அவ கெரியர்ல எக்ஸல் பண்ணா அவளை பத்தி தப்பா பேசுற மென்டாலிட்டியில இருக்கிற ஆளுங்கள ஒருத்தனா நீ? ஓ காட், எவ்வளோ ஹாப்பியா வந்தேன் தெரியுமா உன்னை பார்க்க? மொத்தமா உடச்சிட்ட. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ உழைச்சிருப்பேன். அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சியா நீ? ஓ ஹெல்ப்லெஸ்னஸ்க்காக என்ன அசிங்கப்படுத்துவியா? என்ன தப்பா பேசுவியா நீ? I'm completely done with this. கிளம்பு. கிளம்புறமா? பா மார்ச் ஆரம்பிச்ச 3 தேதி ஆச்சு. கேலண்டர் பிப்ரவரியிலே இருக்கு. மாத்துங்கப்பா, நான் வரேன். சரிப்பா. இங்கே என்ன பண்ணுற? சும்மா தான். எப்படி இருக்கீங்க பரந்தாமன் சார்? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. மீசெல்லாம் ஒயிட் ஆகிடுச்சு. வயசாகுதில்ல. அது சரி, நீ என்ன ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்க? என்னாச்சு? அனுவா? எனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன் அவளுக்கு போயிடுச்சு. கொஞ்சம் கூட ரெகக்னேஷனே இல்லை பண்ண ஒர்க்குக்கு. அதான் திட்டேன். போயிட்டா, பிரேக்கப் பண்ணிட்டு அழுதுகிட்டே போயிட்டா. நீ என்ன வார்த்தை பேசியிருப்பன்னு உன் பாடி லாங்குவேஜ் வச்சு என்னால் கெஸ் பண்ண முடியுது.
உன் மேனேஜர் பண்ணது தப்புன்னா நீ அவன்கிட்ட தானே கோவப்பட்டிருக்கணும். இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்ரைசல் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லைன்னா 100 கம்பெனி இருக்குடா வெளியில். அதெல்லாத்தையும் விட்டு உன்னையே நேசிச்சு உன்னையே நம்பி இருக்கிற பொண்ணை ஹர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கூட கில்ட் இல்லாமல் உட்காந்துருக்க. வெளியில் 1000 வேலை இருக்குடா. அண்ணா, லைஃப்ல இன்னசென்ட்டான சில உறவுகள் போயிடுச்சுன்னா லைஃப்ல அந்த கில்ட் நமக்கு தாண்டா. முதல்ல அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. தேவையில்லாத கோபம், ஈகோ இதெல்லாம் இல்லாம வாழ்ந்து பாடுறா. லைஃப் வேற மாதிரி இருக்கும். அனு, உட்காரலாமா? சாரிடி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மன்னிச்சிரு. திட்டிக்கோ, என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனால் மூஞ்ச மட்டும் இப்படி தூக்கி வச்சுக்காது. நீ பேசினதெல்லாம் போதும், கிளம்பு. அனு, சாரிடி. என் கோவத்தை நான் ஜஸ்டிஃபை பண்ணல, பட் ஸ்டில் சொல்கிறேன். செம்ம எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன்டி, ஆனால் ரேட்டிங் பார்த்துட்டு டோட்டல் ஆஃப். அந்த கோவத்தை காட்ட தெரியாமல் தான் நீ ஊ மேலே காட்டிட்டேன். அனு, வெளியே போனால் 1000 வேலை கிடைக்கும், ஆனால் உன்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடைக்காது. ஐ மீன் இட். என் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன். சரி, எனக்கு மீட்டிங் இருக்கு. நான் கிளம்புறேன். டேக் கேர். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். சீக்கிரம் வா. வேஸ்ட் ஆகுது என் டைம் இல்லை, நம்ம டைம் தான். இந்த வாட்டி நீங்கள் மேட்ச் பார்த்தியா இல்லையா? நேற்று ஆர்சிபி செம்ம ஃபார்மில் இருக்காருங்க. ஒன் டைமா ஆர்சிபி வேறு லெவல். நேற்று விராட் கோலி வேணா பாரு, செம்ம கோச்சிங் பண்ணுறான். இந்த வாட்டி ஈசாலா கப் நம்ம இந்த வாட்டி நாங்கள் வாய்ப்பே இல்லை. என்னெல்லாம் பண்ணால் ஃப்யூச்சரில் ரிக்ரெட் பண்ணுவியோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுற. அனுபவத்தில் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் அதை விடுறியோ அவ்வளோ சேஃப். சரி சரி. இப்போ என்ன பிரேம்? ஃபைனல்ஸ் அம்ஜிக்கார டீமோடையாண்டா போன வருஷம் வச்சு செஞ்சதில் செம்ம காண்டில் இருப்பானுங்க. நம்ம டீம் ஃபார்மில் தான் இருக்கோம், ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்டா. மச்சான், அவன் செமிஃபைனல்ஸே சரியான பிளேடா. மேட்ச் முடிஞ்சோடனே நாலேருந்து நெக்ஸ்ட் பண்ணு, சரியா? சரி, என்னைக்கு அந்த மேட்ச்சு? இன்னும் 5 நாள் தான்டா இருக்குது. பிரேம் எங்கடா? வந்துருக்கணும்டா. டேய், ப்ராக்டிஸ்லேயும் பாதிலேயே ஓடுறான். இன்னைக்கு மேட்ச்னு தெரிஞ்சும் ஆளே காணோம். இதோ வரான். பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஓகேடா, ஆனால் டிசிப்ளின் தான் தகராறு. நீ சொன்னேன்தான்டா டீமில் வச்சுட்டு இருக்கேன். டோர்னமெண்ட் முடியட்டும், அவன் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேய், ரொம்ப யோசிக்காது. மேட்ச் முடியும். ஸ்டேபிளாக இல்லைடா, என்னவோ வீக்காக இருக்கான். விழுந்துட்டான்டா. தூக்குடா அவனை. ஏய் கண்ணா டாக்டரை கூப்பிடுறா. ஏய் பக்கத்துல ஏதாவது டாக்டரை கூப்பிடுறா. ஏந்துடா. ட்ரக்ஸ் எடுப்பாரா? தெரியல டாக்டர். இருக்காதே. இல்லைனா இவ்வளோ ஓனஃபாக இருக்க மாட்டார். யூரின் டெஸ்ட் ட்ரக்ஸிங் பண்ணால் தெரியும். இப்போதைக்கு பக்கத்தில் இருக்க கிளினிக் கூப்பிட்டு போங்க. ஆனால் மேட்ச் விளையாட முடியுமான்னு தெரில. இதான் நீ ப்ராக்டிஸ் பண்ணுற லட்சணமா? என்ன அது? மேட்ச் கேன்சல் பண்ணுறோம். அவன் ட்ரக் எடுத்தானே கன்ஃபார்ம் ஆச்சுன்னு வச்சுக்க. ஆப்போனன்ட் டீமுக்கு வின்னிங் டீமில் கொடுத்து போயிட்டே இருப்போம். ஃப்ரெண்டுன்னு நீ கூட்டின்னு வந்ததுனால டீம் மானத்தையும் டீம் லெகசியும் கெடுத்துக்கிட்டு இருக்கான்.
சொல்லு மணி. டெஸ்ட் ரிசல்ட் வந்துருச்சாண்டா. அவன் ட்ரக்ஸ் எடுத்துருக்கான். நம்ம டீமே டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. நீ ஒரு நாள் சைலண்டாக இருமச்சி. ரஞ்சித் செம்ம ஹேண்டில் இருக்கிறான் அவன் மேலே. அப்புறம் பேசிக்கலாம். பிரேமை நாங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டோம். அவனை இனிமேல் மேட்ச் பக்கம் எதுவும் சேர்த்துக்க மாட்டாங்க. நான் அப்புறம் பேசுகிறேன். டேய் இங்கே தான் இருக்கியா? ஏய் நீ எதுக்குடா இங்கே வந்த? மச்சி சாரிடா, பசங்க சொன்னாங்க என்னாச்சு. மேட்ச் டைமில் ஓவர்டோஸ் அவனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இருக்க ஹெல்த்து கெரியர்லாம் ஸ்பாயிலாக போயிட்டுருக்கேன்னு உன்னை டீம் பக்கம் சேர்த்துக்கிட்டா இப்போ என்னையும் அந்த பக்கம் போக முடியாத மாதிரி பண்ணிட்டல. நீ ஸ்மோக் பண்ணுறவன் ட்ரிங்க் பண்ணுறவன் எல்லாரும் நல்லா தாண்டா இருக்கானுங்க. ஆனால் அதில் லிமிட்டே இல்லாமல் அதுலேயே முழுகி போகிற உன்ட்டெல்லாம் விலகி நிற்கிறதே சேஃப்டா. என் மூஞ்சிலே முடிச்சிடாத. டேய் இனிமேல் இவனை ரூமில் சேர்க்காதீங்களா? ஏய் ரா அப்படியே விட்டு கிளம்பிட்டியா? பின்ன அவன் பண்ண வேலைக்கு 2 பொட்டலம் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. அவனுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொன்னல. ஃபேட்டி லிவர் மெடிக்கேஷனில் தான் இருக்கான். மறுபடியும் அந்த ரூட்டில் போகக்கூடாதுன்னு பார்த்தா வேறு மாதிரி போயிட்டுருக்கான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியிலலாம் யாரும் எதுவும் சொல்கிறது இல்லையா? நான் தான் என்னையே சேச்சுரேட் ஆக வச்சிட்டான். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? லிவர் ப்ராப்ளம் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு தெரியல. இல்லை சும்மா கேட்குறேன். அவனை கேர் பண்ணிக்க யாருமே இல்லை. நாளைக்கே அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவேன்? புரியல. உனக்கு புரியுது. என்ன பண்ணுவேன்? லைஃப் லாங் கில்ட்டி ஃபீலிங்கில் தான் இருப்பேன். அதுக்காக அவன் பண்ணது தப்பு தான். எல்லாமே தப்பு தான். ஃப்ரெண்டு தானே நீ, அவனுக்கு ஜட்ஜ் இல்லையே. நீ சொன்னதை கேட்டு டீமுக்கு வந்தவன் ஒரு ரீஹேபுக்கு வரமாட்டான். லைஃப் ஹேப்பன்ஸ் ஒன்ஸ். ஒரு தப்புக்காக மொத்தமாக விட்டு போனா அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா மிஸ் யூடா பிரேம் அப்படின்னு ஸ்டேட்டஸ் வச்சு சுற்றிட்டு இருப்பேன். குழந்தை பிறந்தா அவன் பேரை வச்சுட்டு கில்ட்டில் சுற்றிட்டு இருப்பேன். அதானே நான் சொல்ல வர்றது? இப்போ உனக்கு நல்லாவே புரியும். டேய் மச்சி என் கூட வா. எங்கடா? எங்கனாலும் வர, பதில் பேசாமல் சொல்கிறது கேள். செம்ம காலில் இருக்கேன். எங்கே தாண்டா கூட்டிகிட்டு போகிற? அடையாது, ஒரு ரீஹாப் சென்டர் போகிறோம். மச்சி மச்சி ஆனாண்டாடி. பிரேம், அப்பா அப்பாட்ட எதை சொல்லணுமாப்பா? ஆமாப்பா. சொல்லுப்பா. இல்லைப்பா, எப்படி சொல்லன்னு தெரியல. சொல்லுப்பா, பரவாயில்ல. தீப்தி கிட்டே பேசிகிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக போகலான்னு சொல்கிறா. கொஞ்ச நாளைக்கு தான்ப்பா. அதுவும் உங்களுக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாதுன்னு. அப்பா சரிப்பா, உனக்கு எது சரின்னு படுதோ அது பண்ணு. சரிப்பா. பிரேம், அப்பா அம்மா கிட்ட இதை பற்றி நீ எதுவும் பேச வேண்டாம்ப்பா. அப்பா நான் பேசிக்கிறேன். சரி போ. சரிப்பா. எங்க திடீர்னு? எங்கேயாவது போயிடலான்னு இருக்கேன். என்ன ஆச்சு? முதல்ல வண்டியில் ஏறு. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? மூஞ்ச ஏன் தொங்க போடுற? வீட்டில் தான், அப்பா தான் பிரச்சனை. அதான் வீட்டை விட்டு வெளிலன்ட்டு. ஏண்டா
ஏற்கனவே வீட்டு செலவை மேனேஜ் பண்ண முடியல, இதில் இன்க்ரிமெண்ட் பத்தல, ப்ரொமோஷன் கொடுக்கலன்னு எவனா வேலையை விட்டு வந்து நிற்பானாடா? அப்பா இது 1 மாதம் வெயிட் பண்ணுங்கப்பா, நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக கிடச்சிரும். மெயிலில் கிடைக்கும். எதுக்குடா வேலையை விட்டு அவசரமா? இது பாருங்கள், என் வேலையை மதிக்காத எந்த கம்பெனிலையும் என்னால் வேலை செய்ய முடியாது. பெரிய புடுங்கி வேலை இல்லைன்னா எவனும் மதிக்க மாட்டான்டா. நான் வேறு வேலை கிடச்சது வீட்டுக்கு வரேன். எப்படியோ போ. என்ன சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னு விளக்க சொல்லி இருக்க முடியாது உனக்கு. சொல்கிறத புரிஞ்சிக்காத வயசெல்லாம் தாண்டியாச்சு நீ. நீங்கள் சொன்ன வரைக்கும் போதும், வேறு வேலை கிடச்சா மட்டும் வரேன். வேறு வேலை கிடச்சி கொஞ்ச நாள் கழித்து வீட்டுக்கு போன அப்புறம் அப்பா கூட இருந்த பாண்டிங் திரும்ப வந்துச்சு. இல்லை எவ்வளோ ரிக்ரெட்ஸ் லைஃப் ஃபுல்லாக. ஒரு சின்ன ஈகோ கோவத்தால் எடுக்கிற முடிவுனால அனு கூட பிரேக்கப் ஆயிருக்காது. பிரேம் 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 என்னை விட்டு போயிருக்க மாட்டான். உயிரோடு இருந்திருப்பான். அப்பா கூட நார்மல் ஆகிறதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. நம்ம தப்பு பண்ணால் மன்னிப்பு கேட்குறதும் இல்லை, அடுத்தவங்க பண்ண தப்பை மறந்து மன்னிக்கிறதும் இல்லை. ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா பழகின நாள், நேசிச்ச நாள் எதையும் நினச்சி பார்க்குறதில்ல. சண்டை வந்தது ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் ஞாபகம் இருக்கு, மற்றதை ஈகோ மறைச்சிருது. காலையில் அனு பர்த்டே டேட் பார்த்ததில் ஆரம்பிச்சது. அப்படியே லைஃப்பில் ஒரு ரிமைண்டர் பட்டன் மாதிரி நான் பண்ண தப்பு, இழந்த ஆட்கள்லாம் என் நினைவுகளாகி 25 வருஷம் முன்னாடியே என் உருவத்தில் வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு என் பையன் என்கிட்ட வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தனியாக போகிறேன்னு சொன்னான். என்னவோ எனக்கு நான் அப்பாவை விட்டு வந்தது தான் ஞாபகம் வந்தது. அது ஒரு சின்ன விஷயத்துக்கு. ஒன்றும் இல்லாத விஷயம் புரியறதுக்கு இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. இந்தந்த விஷயம் இப்படி இப்படி நடந்திருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு எண்ணம். பட் இப்போ நம்ம லைஃப் நல்லா தானே போயிட்டுருக்கு. இறந்த ஃப்ரெண்டு பேரை பையனுக்கு வச்சுருந்தாலும் அந்த குற்ற உணர்ச்சியிலேருந்து இன்னும் வெளியே வர முடியலல்ல. ஒரு பொண்ணு பிறந்திருந்தா அண்ணன் பேர் வச்சுருக்கலாம்ல. அவசரப்படாமல் கோவப்படாமல் இருந்திருந்தாலே லைஃப்பில் நிறைய மாறி இருக்கும். வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும் தான். பட் சிலதெல்லாம் ப்ரீடிஸ்டைன்ட். அது நடந்தே தீரும், நம்மளால் மாற்ற முடியாது. Two roads diverged in the wood, and I took the one more traveled by, and that has made all the difference.